வேல்யூ யுவர் செல்ஃப். நீங்கள் 3 லட்சம், மற்றதெல்லாம் 30 ரூபாய் தான். வேல்யூ யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குங்கள். உங்களுக்கு நீங்களே. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் தான் உனக்கு உதவி செய்ய முடியும், அது நீதான். யாரிடத்திலும் தொழில் சாய்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே, அவர்கள் பாவம். ஒரு மேல இருந்து குதிச்சான் ஒருத்தன், எல்லாம் வச்சுட்டு பவளப்பாறை தேடிக்கிட்டு. அவன் இன்னொருத்தன் காம்படிஷனுக்கு நின்னவன், நான் தான் குதிக்கணும்ன்ட்டு. அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இவனுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. கப்பல் கேப்டன் குதிச்சிட்டான். பார்த்தா பக்கத்தில் அவனும் குதிச்சிட்டான். இவன் 30 அடிக்கு போகிறான், அவனும் வந்துட்டான். இவன் 60 அடிக்கு போகிறான், அவனும் வந்துட்டான். இவன் அதுக்கு கீழே போக முடியல, ஏன்னா அவ்வளோதான் இருக்குது பைப்பு. அவன் இன்னும் கீழே போகிறான். இவன் சொல்கிறான், ஏண்டா? அவன் சொல்கிறான், டேய் தள்ளி விட்டாங்கடா. நம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம காம்படிஷனே கிடையாது, விபத்துக்குள்ளானவர்கள். நாம் தான் பிளானிங் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய், நானா முடிவு செய்கிறேன். எங்கே நீங்கள் சறுக்குகிறீர்கள் என்று தெரியும். அந்த ரகசியங்களை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். முடிந்தால் கற்றுக்கொள். இல்லை, நான் துன்பப்படுவேன் என்றால் என்ன செய்ய முடியும்? வருத்தம் தான் படுவேன். நான் கோபப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டோன்ட் திங்க் டூ ஸ்மால். ஸ்மால் ஏம் இஸ் அ கிரைம். ஏபிஜே அப்துல் கலாம். பெருசா யோசி. ஏன் சின்னதா யோசிக்கிற? எது சின்னதா யோசிக்கிறியோ அதில் நீ சிறிதுபட்டு இருக்கிறாய். பர்ச காணோம், நான் தான் அது. ஓன்னு அழுகுறேன். எல்லாரும் சேர்ந்து சாந்தப்படுத்துறாங்க. என்னம்மா இருந்துச்சு உள்ளன்னு 30 ரூபான்ற. 30 ரூபாய்க்கு அழுகுற? பர்சு 3 லட்சம் ரூபாய் மேடம். பிளான் யுவர் லைஃப், பிளான் யுவர் டே, பிளான் யுவர் செல்ஃப். எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு. எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு. அந்த விலை பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, அது நேரம் சம்பந்தப்பட்டது, உன் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, உன் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, உன்னுடைய அறிவு சம்பந்தப்பட்டது, உன் உழைப்பு சம்பந்தப்பட்டது. எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை நீ தர வேண்டும் என்பதனை புரிந்து கொள். எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இரு. எதற்காக இந்த உலகம் உன்னை நினைவு கூற வேண்டுமோ அந்த வரலாற்றை எழுதிவிட்டு போ. அதற்கான கனவை காண். பாரு, ஒரு பிள்ளை ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, ரீல்ஸில் வருது எனக்கு இது, பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. வரா, சூடாக ஒரு பாத்திரத்தை பிடிச்சிருக்காங்க. சீக்கிரமா பிடி, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, சீக்கிரமா பிடி, சூடாக இருக்குது, சீக்கிரமா பிடின உடனே அந்த பொண்ணு நேராக வந்து இப்படி நின்றுட்டு இப்படி பிடிக்குது. ஹே, இப்படி பிடி, சூடா இருக்குடி, இப்படி பிடி. அந்த அம்மா சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்ல ஆரம்பிச்சது. நம்ம அம்மா அப்படி தானே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு காலையில் எழுப்பும் போது எப்படி எழுப்புவாங்க? தங்கம் 6 மணி ஆயிடுச்சு பார், எந்திரி. தூங்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, 10 நிமிஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க? ஏய் பாரு, 6:10 எந்திரி. 6:20, 7:10 பஸ் வந்துடும். என்ன பண்ணுவாங்க? பெட்ஷீட்டை உருவிடுவாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாங்க, பாட்டை சவுண்டாக போடுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு அதெல்லாம் செஞ்சுருக்குது. பாட்டை சவுண்டாக ரேடியோ போட்டு விட்டுருவாங்க. அப்போவும் எந்திரிக்கலன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லுவாங்க. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய், நானா முடிவு செய்கிறேன். என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். அந்த அம்மா கெட்டதை திட்டின உடனே கோவம் வந்துருச்சு. அதுக்கு இப்படி பிடிச்சது. நான் இந்த காட்சியை பார்க்குறேன். நான் 45 வயது கடந்த பெண், நீ 17-18 வயதில் இருக்கக்கூடிய குழந்தை. எனக்கும் உனக்குமான ஜெனரேஷன் கேப்ல நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், என் பிள்ளையாகிய நீ என் பேச்சை கேட்க மறுக்கிறாய் என்று நான் சத்தமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து போயிடவா? நீ ஏன் கேட்கல? உனக்கு ஏன் புரியல? 4 தடவை சொன்னா கூட வெயிட்டா இருக்கு, அம்மாவால பிடிக்க முடியல, சூடா இருக்கு, இங்க புடினா ஏன் இப்படி நீட்டுற? வேணும்னா லூசா நீ? உனக்கு புரியலையா? இல்ல, ஒண்ணல குழந்தை, இதான் ரகசியம். இதை சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதை ரொம்ப பார்த்தேன்னு வச்சுக்கேன், இது வேலை செய்யாது. யார் என்ன சொன்னாலும் ஷார்ப்பா டக்குன்னு புரியாது. நீ உன் நிலைக்கு வர்றதுக்கே 4-5 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள போயிடும் எல்லாம். எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா நான் சொல்லுவது? ஸ்டே ஷார்ப். என்கிட்ட ஐயா ஒரு வார்த்தை கேட்டார், படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா மேடம்? நான் சொன்னேன், எனக்கு அது தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது சார்னு சொன்னேன். எனக்கு வேறு எதுவும் தெரியாது, படிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பொழுதுபோக்கே அதுதான். என் பொழுதுபோக்கை நான் வாசிப்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு பலன் கொண்டது தெரியுமா? நான் ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், ரெக்கார்ட் பண்ணாதீங்க. பண்ணுறீங்களா? 5 லட்சம் ரூபாவது சம்பாதிச்சிருவேன். ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அதை எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். படிப்பை சந்தைப்படுத்து. இந்த உலகத்தில் சந்தைப்படுத்துவதற்கு படிப்பை விட அரிய உயர்ந்த பொருள் வேறு எதுவுமே கிடையாது. படித்து விட சந்தைப்படுத்து, சம்பாதித்து போய்கிட்டே இரு. படிச்சிரு. புரியலையா? ஒருத்தவங்க சொல்றது புரியலையா? திட்டினாலும் பரவாயில்ல, புரியிற வரைக்கும் அந்த அம்மாவை விடாத. இப்ப இதெல்லாம் என்னப்பா?
இந்த டப்பா வச்சுருக்காங்களே, ஒரு வாட்டி அது கேட்கல. அவர் மீட்டிங் போயிருந்தேன், கேட்கல. ஐயா கிட்ட சொன்னேன், சார் கேட்கல சார். அவர் சூப்பராக சொன்னார், ஸ்பீக்கர் லூஸு மேடம், ஸ்பீக்கர் லூஸு. எனக்கு தெரியணும்ல இது என்னன்னு. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். அம்மா சொல்றது எழுதி வச்சுக்கோ டைரியில. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம். மிக குறுகிய காலகட்டத்தில் தான் நான் பேசுவேன். என் மாணவ கண்மணிகளே, இந்த தாய் சொல்லுகின்ற இந்த குறுகிய கால இந்த பேச்சை மிக கவனமாக உள்ளே வாங்கி வைத்துக்கொள். இன்றைக்கு அது இந்த வினாடியில் அது உனக்கு தேவைப்படாமல் போகலாம். ஆனால் ஏதோ ஒரு வினாடியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய சவாலை சந்திக்கின்ற அந்த நேரத்தில் நான் பேசுகின்ற இந்த பேச்சிற்கான ஏதோ ஒரு கருத்து உனக்கு அந்த சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடும். வாழ்க்கை என்பது கனவுகள் நிறைந்ததா என்றால் கிடையாது, அது நிஜங்கள் நிறைந்தது. நிஜமானதுதான் வாழ்க்கை. இந்த நிஜமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிலையில் நேற்று நான் ஒரு வாசகத்தை படித்தேன். அந்த வாசகம் என்னை நிரம்ப யோசிக்க வைத்தது. ஆசை என்பது வருங்காலத்திற்கானது, வாழ்வு என்பது நிகழ்காலத்திற்கானது என்று நான் படித்தேன். வாழ்க்கை என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பதுதான். இந்த நிகழ்காலத்தில் யார் ஒருவர் இருக்கிறோமோ அவர்கள் தான் எந்த கனவை காண்கிறார்களோ அதில் நாங்கள் ஜெயிக்கிறோம். இதில் ஆண்கள் பெண்கள்னு 2 பகுதி உட்கார்ந்திருக்கிறீர்கள். நம் 2 பேருக்கும் ஒரு வரலாறு உண்டு. இங்கே இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாநகரத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளில் எனக்கு தெரிந்து நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 25 ஆண்டுகள் நான் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன். அந்த ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடாக நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களில் 90 விழுக்காடு மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களும், அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறைக்காக இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை படிக்கின்றவர்களுமாக நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய பணி என்ன தெரியுமா? நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு உங்கள் மனம் கனிகின்ற வகையில் சில வார்த்தைகளை முன்வைக்கிறேன். மிகப்பெரிய வரலாறு நம்முடையது. இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, அவ்வளவு சுலபமாக இந்த சேர்லாம் நமக்கு கிடைக்காது. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் நம் அத்துணை பேருக்கும் கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 100 ஆண்டு காலமாவது நாம் போராடி இருக்கிறோம். குழந்தைகளே, நீங்கள் இந்த மேடையில் வந்து எங்களுக்கு முன்னால் நாற்காலியில் உட்கார்வதற்கு ஆண் குழந்தைகளே, 100 ஆண்டுகள் நாங்கள் போராடி இருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கான போராட்டின் விளைச்சல் உங்களுக்கு இந்த இருக்கையில் உட்கார்ந்து நீங்கள் ஒரு பட்டப்படிப்பு மாணவராக ஒருவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெண் குழந்தைகள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இது 100 ஆண்டு கால போராட்டத்தில் கிடைத்த இருக்கை இல்லை. இவங்க 100 வருஷம் போராடினாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த பெண்கள் உட்கார்ந்துருக்கோம்ல, நாங்கள் 1000 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த இருக்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 1000 ஆண்டு காலம் போராட்டத்திற்கு பிறகுதான் பெண்ணிற்கு என்று படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 100 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரே ஒரு விஷயத்தை, எல்லாரும் என்ன ஸ்பீக்கராக தான் உங்களுக்கு தெரியும். இந்த சூப்பராக பேசுறீங்க மேடம்ங்கிற சொல் இருக்குல்ல, அது மட்டுமா? நான் வெறும் பேச்சாளரா? டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்வார்கள். கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன நுனி மட்டும் தெரியும். அந்த நுனியை பார்த்து அது ஏதோ ஒரு மேடு என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அது ஒரு மலை. கீழே மலை இருந்தால்தான் மேலே முகடு தெரியும். நான் மேடையில் பேசுவதெல்லாம் முகடு. கீழே ஒரு மலை கிடக்கிறது. இந்த மலைதான் என் வாழ்க்கையில் என் கல்வி, நான் செய்த பணி, என்னுடைய பயணங்கள், என்னுடைய வாசிப்பு, இதெல்லாம் இந்த மலையெல்லாம் இருந்தால்தான் முகடாக நான் இந்த மைக்குக்கு முன்னால் உங்களுக்கு தெரிய முடியும். இந்த மலையை உருவாக்குவது எப்படி உருவாக்கினேன்? நான் யோசித்து பார்க்கிறேன். நான் எதை தேடினேன்? உன் வயதில் நான் உட்கார்ந்த பொழுது நான் எதை தேடினேன்? பயம். வாழ்க்கையில் தோற்றுவிடக்கூடாது. யார் முன்னாலும் போய் பசி என்று நின்றுவிடக்கூடாது. யாரின் முன்னாலும் கை நீட்டி கடன் என்ற ஒன்றை பெற்றுவிடக்கூடாது. படித்துவிட வேண்டும். கல்வியால் ஒரு பணி பெற்றுவிட வேண்டும். நான் சொன்னேன்ல, 68 லட்சம் ரூபாய்
ஒருத்தனுக்கு சம்பளம் கிடைச்சிருக்கே, நம்ம எல்லாருக்குமே நிறைய சம்பளம் வாங்கணும்னு ஆசை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நிறைய சம்பளம் நீங்கள் வாங்கணும்னா அதை கொடுக்கறதுக்கான கம்பெனி இருக்குல்ல, காலேஜ் இருக்குல்ல, அது கொடுக்கறதுக்கான ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்திற்கு உன்னால் உன் சம்பளத்தை விட ஒரு 4-5 மடங்காவது அதிகமான ஊதியம் வர வேண்டும். அப்போதான் உனக்கு அந்த ஊதியம் வந்து சேரும். உன்னால் அந்த நிறுவனத்திற்கு என்ன பலன்? அந்த பலனில் நீ முன்னிற்கிறாயா? இதை நாம் தேடுவதே இல்லை. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையை நான் இங்கே சொல்லுகிறேன். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. 2 பேரை வாழ்க்கையில் முன்னேற வரைக்கும் நம்பவே நம்பாதீங்க. 2 பேர், ஒருத்தர் உன் வலதுபுறத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க உன் இடதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த 2 பேர் தான் வாழ்க்கையை சீரழிக்க போகிறதே. இவங்க 2 பேர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க. அவங்க தான் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கான சிரமமான சூழலை ஏற்படுத்துவார்கள். முக்கியமாக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், சுய சிந்தனையுடன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கக்கூடிய, வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை முன்னெடுத்துக்கொள். நான் சத்தியமாக சொல்கிறேங்க, குழந்தைகளே ஆர்வம் கொள்ளுங்கள். நீங்கள்லாம் நினைக்கிறீங்களா குழந்தைங்களே டீச்சராக இருக்கிறது சுலபம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது கஷ்டம்னு? டீச்சராக இருந்து பார், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டீச்சராக இருக்கிறது. முதல்லலாம் நான் டீச்சர் காலேஜுக்கு கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்குவேன். கடவுள் டீச்சராக போன்ட்டார். இன்றைக்கி வேண்டிக்கிறேன், இவன் இந்த ஆள் வந்துடக்கூடாது, இந்த பிள்ளை வந்துடக்கூடாது கிளாஸுக்குன்னு. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும். பென்சில் தான், ஸ்டூல் தான் போட்டு வச்சுருப்பாங்க. யோசிச்சேன் நான், இதுதான் என் வாழ்க்கையா? இல்லை, 3 மாதத்தில் மறுபடியும் போய் எம்ஏ ஜாயின் பண்ணி யூஜிசி ஃபஸ்ட் இயர்லேயே கிளியர் பண்ணேன் சார். ஃபஸ்ட் இயர்லேயே கிளியர் பண்ணேன். பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். எனக்கு அந்த ஸ்கூலில் ஒரு அவமானம் நடந்தது. பிஏ முடிக்கிறேன், போய் பிஎட் பண்ணுறேன். என்ன காரணம்னா, டீச்சராவது வேலைக்கு போகலாம், தெரியல என்ன ஆக போகிறேன்னு தெரில. பிஎட் முடிச்சிட்டேன், எம்ஏ ஜாயின் பண்ணிட்டேன். எம்ஏ படித்து முடிக்கிறேன், பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கு காசு வேணும். காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்போர்ட்ஸில் என்சிசிலலாம் இருந்தேன், என்எஸ்எஸ்லலாம் இருந்தேன். அதை வச்சுக்கிட்டு ஒரு வேலை கிடச்சிது, பிடி டீச்சர் வேலை. அந்த பிடி டீச்சர் வேலைக்கு போயிட்டேன். 800 ரூபாய் சம்பளம், 3 மாதம். காசு சேர்த்துக்கிட்டு ஃபீஸ் கட்டலான்னு போயிட்டேன். போய் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மேலேருந்து கீழே குதிக்கிறேன்னு ஓடிடுச்சு மேலே. 1 வாரம் ஸ்கூலில் வேலைக்கு போய் அந்த பொண்ணை பார்க்குறாங்க எங்கள் பிரின்சிபல் பிச்சுமணி சார் மதுரையில், அவங்க லேடி. அவங்க ஏன் குதிக்கிறே? அவங்களுக்கு என்னன்னா மேடம், இந்த பிரின்சிபலுக்கே ஒரு 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 ஆட்டிடியூட் குவாலிட்டி இருக்கும், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி. அது கீழே இருந்து கேட்குது அந்த மேடம், ஏன் குதிக்கிற? கீழே விழுந்தது செத்து போச்சுன்னா வாக்குமூலம் வாங்க முடியாதுல்ல, அப்போவே வாக்குமூலம். அப்புறமா என்ன தேடுது அந்த அம்மா, போய் பிடிச்சிட்டு வாங்க. நான் பிடி டீச்சரில், நான் செக்யூரிட்டியை தேடுறேன், போய் பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு. என்னடா இதுன்னு ஓடினா அந்த பொண்ணு மேலது குதிக்கும் போது, நீங்கள்லாம் நினைக்கிறீங்களா குழந்தைங்களே டீச்சராக இருக்கிறது சுலபம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது கஷ்டம்னு? டீச்சராக இருந்து பார். அந்த பொண்ணு மேலே குதிக்கிற போகிற பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருச்சு, நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. அவங்க மேலே அப்படியே மயங்கி விழுந்துச்சு அந்த அம்மா. இதை போய் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் 3 நாள் இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டீச்சராக இருக்கிறது. முதல்லலாம் நான் டீச்சர் காலேஜுக்கு கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்குவேன். கடவுள் டீச்சராக போன்ட்டார். இன்றைக்கி வேண்டிக்கிறேன், இவன் இந்த ஆள் வந்துடக்கூடாது, இந்த பிள்ளை வந்துடக்கூடாது கிளாஸுக்குன்னு. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும். பென்சில் தான், ஸ்டூல் தான் போட்டு வச்சுருப்பாங்க. யோசிச்சேன் நான், இதுதான் என் வாழ்க்கையா? இல்லை, 3 மாதத்தில் மறுபடியும் போய் எம்ஏ ஜாயின் பண்ணி யூஜிசி ஃபஸ்ட் இயர்லேயே கிளியர் பண்ணேன் சார். ஃபஸ்ட் இயர்லேயே கிளியர் பண்ணேன். பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் வெயிலாக இருந்துச்சுன்னா ரவுண்ட்ஸ் போவேன். நான் ரவுண்ட்ஸ் போகும்பொழுது அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஒரு கிளாஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு, உள்ளே போனேன். அறத்துப்பால், திருக்குறள் நான் சொல்லும்போதே எனக்கு கண்கலங்கம். எனக்கு இது எடுத்து டீச்சர் வரலையான்னு, வரலன்னாங்க.
எத்தனை பாட்டு நடத்தியிருக்காங்க? 3 பாட்டு. 4வது பாட்டு நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு 4வது குரலை பேசுறேன், டீச்சர் வந்துட்டாங்க. பிடி டீச்சர் தானே, என்ன கையில் புக்கு வச்சுட்டு வெளில போங்க. இப்படி இருக்கும் தெரியுமா மனசு? சின்ன வயசில் அவமானப்பட்டா ரொம்ப வலிக்கும் சார். பெரியவங்களுக்கு சொல்கிறேன், சட்டுன்னு அவமானப்படுத்திடாதீங்க. நம்மளை விட நிறைய வலிக்கும் அந்த வயசில். ரொம்ப வலிச்சுதுப்பா. பார்த்தேன் அந்த அம்மாவை, வெளில வந்துட்டேன். 3 வருஷம் பிஹெச்டி ஜாயின் பண்ணி ஸ்னாப்சிஸ் கொடுத்துருக்கேன். 3 வருஷத்தில் எஸ்ஐடி காலேஜ்லேருந்து வாய்ப்பு வருது காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. இன்டர்வியூக்கு உட்காந்துருக்கிறேன். என் பக்கத்தில் உட்காந்தது யாருன்னா வெளில போன்னு சொன்ன அந்த அம்மா. 2 பேருக்கும் இன்டர்வியூவில் வேலை கிடச்சிருச்சு, ஒரே டிபார்ட்மெண்ட். ஆனால் ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அவங்க அப்போ பிஹெச்டி முடிக்கலை, நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன். எனக்கு கீழே அவங்க 19 ஆண்டுகள், நான் 3வது ஆள், அவங்க 4வது ஆளாக வேலை செஞ்சாங்க. பிரபஞ்சம் என்ன செய்யும் தெரியுமா? உன்னை பார்க்கும். நீ சரியான ஆளாக இருந்தால், நீ எங்கே வழிபட்டாயோ அந்த வலியை அந்த பிரபஞ்சம், அந்த இயற்கை, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், அரசாங்கத்தினுடைய இயக்கம், அரசாங்கத்தினுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் உன்னை அந்த வலியிலிருந்து ரிலீவ் பண்ணும். நீ சரியான ஆளா இருக்கணும். சரி, அந்த காலேஜில் இருந்த விரைவுரையாளர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர், துறை தலைவர் எல்லாம் ஆயிட்டேன். 25 வருஷம் முடிஞ்சுது. உட்கார்றேன் நான் துறை தலைவரா. ஒரே மாதம் தான் உட்கார்ந்தேன். அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆணை வருகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய உலக தமிழ்ச் சங்கத்திற்கு உங்களை துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் நாங்கள் நியமித்திருக்கிறோம். அங்கே வந்து டியூட்டி ஜாயின் பண்ணுங்க. ஒரு பிடி டீச்சராக தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் அது வெறும் பேச்சினால் எனக்கு கிடைத்த பரிசு அல்ல. நான் கற்ற கல்வியினால், பெற்ற பட்டங்களினால், அடைந்த அனுபவங்களினால் கிடைத்த பணி என்பதனை நீங்கள் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள். உன்னோடு சேர்ந்து இந்த நாடும் இந்த இனமும் நம் தமிழும் உயர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என் உயர்வு என்பது என் இனத்தின் உயர்வு என்றபடிக்கு நீ உயர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்ந்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.